அடுத்து யாருக்கு இளநீ வேணும்? வேணும்னா கேட்டு வாங்கிக்கிடுங்க. எப்பா போதும்பா, நீங்க குடிங்க. ஆமாப்பா நீங்க குடிங்க. நம்ம பத்திராளி, நீ குடிக்கலாம் அந்த குடி. ஐயோ வேண்டாப்பா நீங்க குடிங்க. எனக்கு இப்ப நெஞ்ச கரிச்சிட்டு இருந்தாப்ல இருக்கு. அப்ப பத்திராளி அக்கா பங்கு எனக்கு கொண்டாங்க. ஏன்னா வந்த நேரத்துல இருந்து 7 இளநீ குடிச்சிருப்பேன். இன்னுமாலாம் உனக்கு தாகம் தீரல? எக்கு கடைக்கும் போதே குடிச்சுக்கிட்டேனா அதுக்குதான். நீங்க மத்த நேரம் தோட்டத்துக்கு வந்தா ஒரு இளநீ வெட்ட விடுவீங்களாக்கா? ஒரு குறும்புல கூட தூக்கிட முடியே. இப்ப பாருங்க உங்க வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்குன்னு இளநியா வெட்டி கொடுக்கிய. இந்த நேரத்துல நான் குடிச்சாதான் உண்டு. நீ மட்டும் போகும்போது குடிச்ச இளநிக்கு காசு தந்துறேன்னு. ஏ அம்மா தலைவர் பொண்டாட்டின்னு தான் பேரு. ஒரு இளநிக்கு காசு கேக்குது பாரா பொம்பளை. உன்னையெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிரும்ல. மைனியை விடுங்க, குடிச்சிட்டு போறா. நாங்க அடுத்து பம்பு செட்ல போய் குளிக்க போறோம். பம்பு செட்டுக்கு சின்ன பிள்ளை எல்லாம் குளிக்க போகக்கூடாது. அங்க பக்கத்துல கிணறு இருக்கும். கிணறு இருக்கும்ல பத்திராளி? ஆமா சித்தி, பம்பு செட்டு பக்கத்துல கிணறு கிடக்கு. ஆனா மூடிதான் போட்டிருக்கோம். நான் இருக்கலாமா, நான் பார்த்து குளிக்க வச்சு கூப்பிட்டு வரேன். அப்ப சரி, பார்த்து பத்திரமா குளிங்க. ஏய் ஜாலி ஜாலி, பம்பு செட்டுக்கு குளிக்க போறோம் அடுத்து. நீ ஒரு தடவை சுவாப்புக்கு இப்பெல்லாம் போட்டு குளிச்சிய, அந்த மாதிரிலாம் தண்ணியில போய் குளிச்சுட்டு அடக்காத சொல்லிட்டேன். தண்ணி எல்லாம் நாசமாயி போகும். இன்னைக்கு சுவாப்பெல்லாம் கொண்டு வரலாமா? அன்னைக்கு துணி துவைக்க வந்தோம், அதனால சுவாப்பு போட்டு குளிச்சோம். அவியல்வ தொட்டிக்குள்ள குளிச்சேன்னா நம்ம தொட்டில இருந்து தண்ணி வெளியே பாயும்ல கோர்வைக்கு, அங்கன கடந்து குளிப்போம். அங்கனே நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் இல்ல, எல்லாம் சுத்தமான தண்ணி தான். சரி வா. எல்லாம் இந்த இளநியை குடிச்சிட்டேன்னா கொண்டா வெட்டிதாரு. பாத்து பத்திரம். இதுக்கு அடுத்து இருக்கிறது லட்சுமி தோட்டம் தானே? ஆமா, 2 வழியா போலாம். ஒண்ணு ரோட்டு பக்கமா போலாம், அந்த பக்கம் மண்பாதை வழியா போனாலும் வரும். 2 பாதை உண்டு அவியலுக்கு. எல்லா தோட்டத்திலயும் நம்மளே மாதிரி 2 பாதை வச்சிருப்பாவ. அந்த பக்கம் நமக்கு வழி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அது பொது வழிதானே எல்லாருக்கும்? ஆமா. ஆனா அவ தோட்டத்துக்கு வரலன்னு நினைக்கேன். இன்னொரு 6 மாச காலத்துக்கு அங்க பண்ணையத்து வேலை இருக்கும். பனை ஏறதுக்கு போயிருப்பாவ. அங்க இருக்காவ. இந்த இதுக்கு அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் பார்த்துட்டு போவான்னு நினைக்கேன். இன்னைக்கு வந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. ஆமா, அவிய அங்க பனையற இடத்துக்கு தான் போனோன்னு சொன்னாவ. மைனியே, நமக்கு பனையை யார் இப்ப குத்தகைக்கு எடுத்திருக்கா? அங்கேயும் நிறைய உண்டுல நமக்கு மரம். ஆமா, மேக்க குத்தைக்கு விட்டுருக்கு. ஒரு மரத்துக்கு 50 ரூபான்னு போட்டு. பத்திராளி அக்கா எதெல்லாம் காசு பார்க்கணுமோ எல்லாத்தையும் காசு பத்திரம். இல்லாட்டைய கூட விட்டு வைக்காது. அதானே? அப்படி இருக்கிறதுனாலதான் பொழைச்சி கிடைக்க முடியுது. அப்படித்தானே பத்திராளி? ஆமா சித்தி, மட்டையை வெட்டினா சில்லாட்டையும் அவனும் காசுக்கு எடுத்துட்டு போறான். வேற நம்ம சில்லாட்டையும் விட்டு தானே அவனும். வேற அதை வச்சு நம்ம என்ன பண்ண? அவனுக்கு என்னத்துக்கு தேவையோ எடுத்துட்டு போறானுவன். அதையும் காசு பத்துறது தான். ஓலையை அப்பப்போ வெட்ட சொல்லிட்டு மட்டையையும் காசுக்கு வித்துடுறது. எல்லாத்தையும் வித்து எடுக்க வேண்டியதுதான். எதுல காசு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கிடணும். அந்த காலத்திலே பெரிய பொண்ணு வீட்டுல எல்லாம் சேர்த்து வச்சிருக்காவே அவைய அப்பா அம்மா சாவதுக்கு முன்னாடி. அதனால இப்ப பத்திராளியக்கா அனுபவிக்காவ. அப்படிதானக்க? இங்க பாரு, நானும் ஒன்னும் சும்மா வரல. வரும்போதே 70 பொண்ணு நகையை போட்டுட்டு தான் வந்தேன். சமூகம் பெரிய இடம் தான் போங்க. இந்த தோட்டத்துல எல்லாம் பெரிய பொண்ணுக்கு பங்கு இருக்கும்ல. இங்க பாருலாம் உமா, சும்மா என் வாயை கலராத சொல்லிட்டேன் அம்மா. நான் மாட்டுக்கு புல்ல இருக்கணும், போய் புல்ல எடுத்துட்டு வந்துடுறேன்னு. நீங்க இளநீ குடிக்க, நான் தான் வந்துடுறேன். நீங்க அப்படியே இளநீ குடிச்சிட்டு அங்க தண்ணி தொட்டிக்கு அங்க குளிக்க போனோன்னா அங்க போங்க. நான் மாட்டுக்கு புல்ல எடுத்து வச்சுட்டு அங்க வரேன். சரி பத்திராளி. பாத்தியா பெரிய பொண்ணு, நான் சொத்தை பத்தி பேசின உடனே உங்க மைனி எப்படி விவரமா கலந்துக்குச்சின்னு பாரு. ஆமலவுமா, நீ சொல்லியது சரிதான். நீ கொஞ்சம் கோயா கணங்க பேசினாலும் நீ நல்லா விவரமா தான் பேசிய. இன்னைக்குதான் நீ பேசுனதுலேயே உருப்படியான பேச்சு பேசியிருக்க. எத்தே, நீங்க இப்ப எதுக்கு இவளுக்கு வக்காலத்து வாங்குறீன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க உங்க பாட்டுக்கு இளநியை குடிச்சிட்டு அங்க தண்ணி தொட்டிக்கு போய் கொஞ்ச நேரம் குளியல போடுங்க போங்க. மாமா, அத்தைக்கு இன்னும் 2 இளநியை வெட்டுங்க. அத்தை ரொம்ப சூடா இருக்காவோ பாருங்க. வெட்டிட்ட மருமோல இந்த காயத்ரி குடி. நீர் வாயை முடிட்டு இரு. அப்படியே குத்துக்கள் கணங்க பிள்ளையா கணங்க. இவளுக்கு இங்க ஏகப்பட்ட சொத்து கிடக்கு, ஏக்கர் கணக்கில் கிடக்கும் போல தெரியுது. ஒன்னத்தையும் இவளுக்கு கொடுக்க காணும். அதை பத்தி ஒன்னு பேச்சும் காணும், மூச்சியும் காணும். அதை தொலைக்கினாலே எந்திரிச்சு ஓடியா அந்த பத்திராளி. அதை கேட்க துப்புல யாரும் வேணுமா இளநீ? இளங்க பாரு, நீ தான் உங்க அண்ணிட்ட கேட்டு எல்லாம் வாங்கணும். நாங்க வந்து பேசணும்னா சொல்லு, நாங்க வந்து பேசுறோம். தோட்டத்தை சுத்தி பார்க்க தானே கூட்டு போன்னு ஏனும் கூட்டு வந்துருந்து. இங்க என்ன இப்ப சொத்து கதை எதுக்கு வருது? பெரிய பொண்ணு எல்லாம் உனக்காண்டிதாம்லா பேசியாவ. புரியுதா இல்லையா உனக்கு? உமா, தயவு செய்து நீ ஊத்தவாய கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டுரு. குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்காத. ஏதோ எங்க அண்ணன் எனக்கு செய்யதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான்.
சும்மா என்னதையாவது கேட்டு ஏழரை இழுத்து அவனையும் பேச விடாம பண்ணிட்டு போயிடாதீங்க அவ்வளோ வரும். இதே மாதிரி சொத்து பத்து நமக்கும் கடந்துச்சுன்னா நம்ம அடுத்த தோட்டத்துக்கு எதுக்கு இளநீ குடிக்க வரணும்? அதெல்லாம் மெயின்டைன் பண்றது யாரு? தோட்டத்தை எல்லாத்தையும் வாங்கிருவிய, அப்புறமா அதை பாடு பார்க்கணுமே. அதெல்லாம் ஆளை போட்டு பாத்துக்கிடலாம். குத்தைக்கு விட்டா காசு வர போகுது. அப்படிதானே உங்க அண்ணன் அண்ணன் முண்டாட்டியும் சம்பாதிக்காவே. நீ இப்படி வாய பார்த்துக்கிட்டே இரு. ஐயே, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. நான் போகிறேன். எல்லாம் பம்பு செட்டில் குளிக்கணும்னு சொன்னவன் எவாளா? வா போவோம். பெரிய பொண்ணு நில்லு, நானும் வரேன். இல்ல நீயாவது அவளுக்கு நாலு நல்லது கெட்டது எடுத்து சொல்லல. இந்தா நான் எப்படி எடுத்து சொல்றேன்னு மட்டும் பாருங்க. சொல்லு சொல்லு, நீ கூட இருந்தாதான் அவ உருப்படுவா. இந்த கூறு கட்டவளுக்கு நம்ம என்ன சொன்னாலும் தப்பாதான் தெரியும். நீர் அப்படியே இளநியை வெட்டி குடிச்சுக்கிட்டே இரு. வாசில எப்படி குடிச்சிட்டு இருந்தா போதும்னு. என்ன காயத்ரி, உனக்கு என்ன இளநீ வேணும்னா கேளு, மாமே வெட்டி தாரேன். ஒன்னும் தேவையில்ல, நீர் இங்கே இளநீ வெட்டி குடிச்சுக்கிட்டு இரும். அட, வந்த இடத்துல தோட்டத்தை பார்த்தோமா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துன்னு பார்த்துட்டு 2 இளநியை வெட்டி குடிச்சோமா போனோமான்னு இருக்கணும். சொத்து பத்தெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அதுல நமக்கும் பங்கு தருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா சண்டை தான் வருவாவும். இதை நம்ம சொல்ல போனா நம்மள பைத்தியக்கார பையன்னு சொல்லி முட்டா பையன்னு திட்டுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? வந்த இடத்துல இளநியை வெட்டி குடிச்சிட்டு போவோம். நம்ம பையனை லவ் பண்ணி அந்த பிள்ளை வந்துட்டு போய் இனிமே வீட்டுல போய் சொத்து பத்து வாங்கிட்டு வா, நகை நட்டு வாங்கிட்டு வான்னு அடிச்சா பத்த முடியும்? இதை சொன்னா அவளுக்கு புரியாது. சொன்னேன்ல அப்பா, தொட்டில குளிக்கிறத விட இதுல குளிக்கிறது தான் சூப்பரா இருக்கும். தொட்டில பாசியா இருக்குமா, அது நமக்கு நல்லா இருக்காது. கீழே இதுல மண்ணு. ஸோ நான் பயப்படவும் வேண்டாம், நல்லா ஜாலியாகவும் இருக்கும். இதுல நீச்சல் அடிச்சு பழகணும்னா கூட பழகிக்கிடலாம். வேணா நீச்சல் அடிங்க. என்னங்க நீங்க தண்ணி தொட்டியில் குளிக்காம அங்கே போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்கதான் நல்லா இருக்கு பெரிய பொண்ணு, நாங்க இங்கேயே குளிச்சுக்கிட்டோம். நீ வேணா தண்ணி தொட்டில குளி. நானும் அங்கே வரட்டுமா? ஐயோ வேண்டாம். அப்படி சொல்லுமா. குட்டி சாத்தான் எப்படி சொல்லுது பத்தியா? உண்மையை தானே சொல்லுது பெரிய பொண்ணு. வேற நீயும் அங்க போயிட்டா நான் ஒத்தையில இங்க என்ன பண்றது? வா வா, நம்ம 2 பேரும் தண்ணி தொட்டிக்குள்ள போய் குளிப்போம். உனக்கு உன் பிரச்சனை. என்னைய மட்டும் இந்த பயவுலையில எப்போ பார்த்தாலும் கழட்டி கழட்டி விட்டுருதுவே. சரி, நானும் பல நேரத்தில் அது உள்ள கழட்டி விட்டுருக்கோம்ல, அது உள்ள வேற நம்மள பண்ண தானே செய்யும். சரி வா, எனக்கு உன் கூட தான் குளிக்கணும்னு என் தலையில் எழுதி இருந்திருக்கு. என்ன பண்ணுறது? பெரிய பொண்ணு, உங்க மாமியார் இங்க தானே குளிக்க வருவாவே? ஆமாம், ஏன் கேட்குற? இல்ல, ரொம்ப தொட்டி பாசி வழுக்கமே இருக்கு. அதான் அவியலையும் அங்க வெளியவே குளிக்க சொல்லலாம்ல, அதுக்குதான். வேற இதுல வேற வந்து வலிக்கு விழுந்து செத்து கிடந்துன்னா அப்புறம் பழிய நீ தான் ஏக்கணும். ஐயோ ஆமாம். அப்போ அந்த பொம்பளை வந்தால் நீயே சொல்லிடு, இங்கே தொட்டி பாசியாக இருக்கு வழுக்கம், நீங்கள் உங்கள் போய் மோவன்ட்ட போய் அங்கே போய் குளிங்கன்னு சொல்லி. வேற நான் சொன்னேன்னா அது நம்பாது. சரி சரி சொல்லி பாப்போம். கேட்கலன்னா தண்ணி தொட்டிக்குள்ள வந்து வலிக்கு உள்ளட்டோம், அப்ப தெரியும்ல. ஆமா, உனக்கு இந்த இடத்துல சொத்துல பங்கு உண்டுல, கேஸ் போட்டு வாங்க வேண்டியதானடா. இங்கே பாரு உமா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் நீ பார்க்காத. இங்க பாரு, நானா இருந்தேன்னு வையி, திங்க தட்டுல கூட பாதியில எனக்கு பங்கு வேணும்னு உடச்சு வாங்கிட்டு வருவேன் தருப்பா. எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா? இல்லடா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உனக்கு இவ்வளவு சொத்து பத்து இருந்தோம், நீ எழுதி வாங்காம இருக்கியே, அதான் ஏன்னு கேக்கேன். நீ லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு நகையும் போட்டிருக்க முட்டாவ, வீட்டுலயும் இடம் கிடையாது, தோட்டத்து வள்ளியும் இடம் கிடையாதுன்னா இது என்ன கணக்கு? எனக்கு புரியலையே. உன்னைய ஒருவேளை உங்க வீட்டுல இருந்து தத்து எடுத்துருப்பாவளோ? இங்கே பாரு, சும்மா தேவையில்லாமல் கண்டதை பேசி என்னைய குழப்பணும் அப்படின்லாம் நினைக்காத. நான் குழப்பவே மாட்டேன். நான் ஒரே முடிவாக தெளிவாக இருக்கேன். அதனால என் மாமியார் போடுற பிட்டெல்லாம் நீ என்கிட்ட கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காது சொல்லுதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இந்த இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே என் மனசுக்குள்ள உண்டுதான். உன்கிட்ட கேட்டா நீ கோவப்படுவேன்னு தான் நான் கேட்க முடியேன். சரி, லட்சுமி அக்கா கூட தண்டபாணி என்ன சொத்து அழகா எழுதி வாங்கிருச்சு. அது பார்க்க எப்படி இருக்குது பேக்கு கணங்க, அதுவே எழுதி வாங்கிக்கிட்டு நீ ஏன் இவ்வளோ கோசாவா இருக்க? கோசா எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. பாரு, குடும்பத்தோட நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக என் பிள்ளைகள் எல்லாம் விளாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? இது உன் தோட்டமா இருந்துச்சுன்னா அதுவும் தான் ஜாலியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாலியா நம்ம தோட்டத்துல நம்ம ஜாலியா விளையாடுறோம்னு. இப்போ யார் சொன்ன இது என் தோட்டம் இல்லைன்னு? இந்த தோட்டம் எனக்கும் சொந்தம்தான். நீ ஒன்றும் யாரும் இங்கே வராதுன்னு சொல்லலையே. ஓ, வராத நேரம் சொல்லுவாவளா? உனக்கு பங்கு இருக்குன்னு எழுத்து வடிவமா வந்துட்டுன்னா இன்னும் தைரியமா இருக்கும்ல. நீ உங்க அண்ணன்கிட்ட நைஸா பேசுவ. ஒன்றும் தேவையில்ல, எங்கள் அண்ணனுக்கா எப்போ தோணுதோ தரணும்னு நினச்சா தரட்டும், இல்லாட்டினா எனக்கு வேண்டாம். நானாலாம் கேட்க மாட்டேன். ஓ, கேட்டு பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் உங்க அண்ணன் அண்ணியா இல்லை பேசாம விட்டாவனா என்ன பண்றதுன்னு பாக்கியோ?
தராம மட்டும் இருக்கட்டுமே, பத்திராளியக்க கொண்டையில நல்லா ஆஞ்சி விட மாட்டேன் ஆஞ்சி. சும்மா இரு, அவிய காதில் எதுவும் கேட்டுற போது மைனி கேட்டால் ஏதாவது வருத்தப்படும். நான் ஏதோ சும்மா இல்லை கிண்டல் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரியேன். அதுக்கு சிடிச்சிட்டுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசினாலும் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசும் தெரியுமா. ஆமா ஆமா, ரொம்ப சப்போர்ட் பண்ணி கிழிச்சிச்சு. லட்சுமி கட்டல ஒண்ணு என்னன்னு குறை சொல்லும் தெரியுமா அவங்க மைனி. ஏ பிள்ளைகளா, நானும் அங்க குளிக்க வரட்டுமா? நீச்சல் அடிக்கியே, அடிங்க அடிங்க. எத்தே இங்கே தொட்டி பாசியா இருக்கு, வலிக்கு உளுந்துருவிய. நீங்க அங்கேயே போங்க, அந்த பிள்ளைல அப்படிதான் சொல்லிட்டேடாக்கும். ஏனா தொட்டி அவ்வளவா வழுக்குது? ஆமத்தே நல்லா வழுக்குது. நீங்க வந்து என்ன வலிக்கு விழுந்தது மண்டே கிண்டே உடச்சிட்டு அடப்பிய. நீங்க அங்கனே போய் குளிங்க. இல்ல வாட்டர் ரூம் கிட்ட கப்பு கிடந்து பாருங்க, மோந்து எல்லாம் வெளியே நின்று குளிங்க. ஏலா, உங்களோட கூட தொட்டிக்குள்ள நானும் குளிக்க வரக்கூடாதுன்னு நீங்களும் இப்படி சொல்றீங்க, அப்படிதானே? நாங்க சொல்றத சொல்லிட்டோம். நம்பலன்னா நீங்க உள்ளதான் வந்து வலிக்கு உளுந்து கிடப்பேன்னா வந்து உளுக்கு வலிக்கு உளுந்து கிடங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? இது நான் வந்து பாக்கேன். அந்த காலத்திலே அசால்ட்டா கிணத்துல டைவ் அடிப்பேன். எனக்கு இந்த தொட்டில குளிக்க தெரியாதா? பாரு. அடடா, என்ன இப்படி வழுக்குது? அதத்தான் சொன்ன நாங்களும். எல்லாம் பிடி 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 பிடி. ஐயோ, கைலாசத்துக்கு போயிருவேன் போலயே. பாத்து பாத்து. ஐயம்மா, ஜஸ்ட் மிஸ். அங்க குழாயில போய் என் மண்டை அடிச்சிருக்கோம். இதுக்கு தான் சொன்னோம். சொன்னா எங்க கேக்கிய? வாங்க வாங்க, இந்த பக்கமா வாங்க. பெரிய பொண்ணுகிட்ட நின்னுக்கிடுங்க. ஐயம்மா எம்மா, வேண்டாம் வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிடியே. அவன் ஞானே என்னையும் முக்கிய கொண்டாவும் கொண்டு போட்டுருவா. அது கிளவி இந்த பக்கம் அனுப்பு. காலுக்குள்ள வச்சுட்டு அசுக்கி இப்போ கொள்ள போறேன் பாரு. ஐயே, இந்த மாமியா மருமவ பஞ்சாயத்துக்கு நான் வரலாமா? இந்த வெயிலுக்கு தண்ணி தொட்டிலேயே கிடக்கலாம் போல ஆசையா தான் இருக்கு. அது என்னமோ உண்மைதான். தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கிட்டேன்னா அப்புறம் வெளியே போக மனசே வராது போங்க. முன்னாடி எல்லாம் அடிக்கடி குளிப்பா, இப்பெல்லாம் தான் வாரதே கிடையாது இங்க தண்ணி தொட்டி பக்கம். நாளைக்கு உங்க மாமியார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். நல்லா இருக்கு. அதை இப்ப போன் பண்ணி கூப்பிட்டாலும் ஆளு ஓடி வந்துரும். அம்மா, அது ஏன் 2 நாளா வீட்டை விட்டு வெளியே வராம கிடக்கு? என்ன பிரச்சனை? எதுவும் சண்டை கிண்ட போட்டுருச்சா புஷ்பம் பாட்டிட்ட? அட, அது வேற பிரச்சனை. அது என்ன பிரச்சனை சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட சொன்னா நீங்களே வேற மாதிரி கோத்து விட்டுருவீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் அதெல்லாம் ரகசியம். உங்க ரகசியத்துல கொல்லி வைக்க எப்படினாலும் எங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியதா வரும். அப்ப பாத்துக்கிட்டுறோம். அட உமா, நீ வேற. இது என்ன ராணுவ ரகசியமா இருக்க போகுது? ஒண்ணுக்கு ஒன்று எங்கன்னா கோழி முட்டி விட்டு 7.5 இழுத்து வச்சிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பிங்கி முவா கதையா தான் இருக்கும். நமக்கு தெரியாதுன்னு நினைச்சது பேசிட்டு இருக்குது. விடு. அதுதான் நினைச்சேன் பெரிய பொண்ணு. நானும் அந்த சம்பவம்லாம் நடக்கும்போது நம்மளும் அங்கதானே இருந்தோம். நமக்கே தெரியாதுன்ற மாதிரி உன் மாமியார் பேசுறது பத்தியா? அது அப்படித்தான், கண்டுக்காத, விடு. வா, நம்ம குளிப்போம். என்ன லட்சுமி, இப்பதான் உன் புருஷனுக்கு சோறு கொண்டு போறியா? ஆமாண்ணே, நேரம் ஆகி போச்சு. சீக்கிரம் கொண்டு போய் கொடு. எங்கண்ணே, வேகமா நடக்க கூட முடிய மாட்டேங்குது. இந்த 2-3 கிலோமீட்டர் நடந்ததுக்கே மூச்சு முங்குன்னு ஆகி போச்சு. திங்குன்னு இவ்வளவு தூரம் நடந்து வர வேண்டாமாண்ணே? நீயே இப்படி சொன்னா எப்படி? நாங்களாம் 5-6 கிலோமீட்டருக்கு இப்படிதான் 3 வேலையும் நடந்துகிட்டு இருக்கோம். அதுவும் சரிதான். சரிண்ணே, வாரேன். நேரம் ஆகுது. புருஷனுக்கு சோறு கொடுக்கணும். அப்பா வீட்டுக்கு போன சொன்னாவ. அம்மா வேற இந்த பட்டாவை கழுவி அதுல இருக்க தண்ணியில கொஞ்சம் மல்லிப்பொடியை போட்டு காப்பி போட்டு வச்சுட்டு வா அப்பாக்குன்னு சொன்னாவல. பெசாட்டிக்கு கழுவி காப்பி போட்டு வச்சுட்டு போகுமா? அப்பாவை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. வேற நமக்கும் இங்க இருக்க பிடிக்க மாட்டேங்குது. என்னத்தை செய்ய? எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும், நம்ம மட்டும் இங்க இருந்தா அது போர் அடிக்குமே. அதான் எனக்கு பிடிக்கல. இப்ப பூ மாதிரி அம்மா எல்லாரும் இங்க கிடக்கும்போது தெரியாது நமக்கு. நம்ம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த வேலை எல்லாம் செய்யணும்னா அதெல்லாம் நடக்கிற விஷயமா? இப்ப டிவி போன் எல்லாம் டைம் பாஸுக்கு வந்துட்டதுனால இந்த வேலையெல்லாம் இருந்து செய்யற அளவுக்கு நம்ம மனசுல பொறுமை இல்ல. அந்த காலத்துல டிவி போன் இல்லாததுனால எல்லாரும் காட்டுவல்ல அழகா கடப்பாவ. இப்ப நம்ம மட்டும் போய் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னா பிடிக்க மாட்டேங்குது. சரி, என்ன பண்ண, அப்பாவுக்காண்டி செய்வோம். வட்டாவில லேசா தண்ணியை ஊற்றி அலசி அந்த தண்ணியில மல்லிப்பொடியை போட்டு காப்பி போட்டு வச்சுட்டு போவோம். ஏ அப்பா, எவ்வளவு தூரம் நடந்து வரது? மூச்சு வாங்கி போச்சு. இந்த மனுஷன் இங்க இருக்காரா, பனையற வெட்டாரான்னு தெரியலையே. எங்க எங்க செத்த இதுல உட்காருவோம். என்னான்னு மூச்சு வாங்குது, கணக்கு இல்லையே. அப்ப ஆளு இங்க இல்ல போல இருக்கு. பனையற வெட்டாரோ? வர்ற வழியிலயும் ஒருத்தரும் ஒன்னும் சத்தம் இல்லையே.
நம்ம வந்ததை பார்த்துருக்க முடியாரோ? சரி போனை போட்டு பார்ப்போமா, இல்லை பணம் மேலே கிடப்பாரா, பாளையஜி வீட்டு கிடப்பாரு. வேற போனை போட்டோன்னா போனை தவறி கீழே கீழே போட்டுட்டாலும் போச்சு, சங்கடமாகி போவோம். சரி பார்ப்போம், இன்னும் ஒரு 10 நிமிஷம். சப்பா, முன்னாடி எல்லாம் என்ன வேலை செய்வோம், இப்போலாம் ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. கல்யாணம் ஆன புதுசில் கடந்து இப்படிதான் வேலை செஞ்சுட்டு அடப்போம். பனையை ஏறிட்டு தோட்டத்துவல்லே கிடப்போம். நம்ம காட்டுக்குள்ளே கடந்து பொங்கி தின்னுக்கிட்டு எல்லாம் பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு இங்கே தான் கிடக்கும். குமருவெல்லாம் இருந்தாலும் இப்படி தான் காட்டுக்குள்ளே கிடக்கும். இப்படிள்ள பிள்ளைகளும் கூப்பிட்டா வர மாட்டேங்குது. எல்லாம் கரண்ட் வசதி போனு ஈனுன்னு எல்லாம் பார்த்துருச்சா. காட்டு வெள்ளுக்குள்ளே இருந்தேன்னா கரண்ட் இருக்காது, இருட்டுக்குள்ளே பாம்பு பூச்சி தேள் பூராணி எல்லாம் இருக்கணும், பயந்துக்கிட்டு வர மாட்டேங்குவேன். நமக்கு வேற அதுவரை வற்புறுத்தி கூப்பிடவும் சங்கடமாக இருக்குது. பரவாயில்ல, சரசு புருஷனை இவரும் சேர்ந்து நல்லா கட்டியிருக்காரு. சாப்பு கட்டி நங்குன்னு மரக்கட்டிலெல்லாம் கிடக்கு. கீழே படுத்தா பூரா தேளு கிளுன்னு ராத்திரி தான் எல்லாம் கிளம்பி வரோம். அதுக்கு மேலே தான் படுக்கிறது தான் கொஞ்சம் சேஃபு, நல்லது தான். இந்த கவர் மட்டும் கொஞ்சம் நம்மள மாதிரி ஆளுவலையும் எட்டி பார்த்தா நல்லா இருக்கும். எங்கே எல்லாத்துக்கும் ஒரு மந்திரி உண்டு, நமக்கு ஒரு மந்திரியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. வேற நம்ம தொழிலுக்கு யாரு ஒரு துணையாக இருப்பா? சபையில் பற்றி நமக்கு போய் யாரு பேசுவாங்க? ஏதாவது இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு விடிவு காலம் கிடச்சா நல்லதாக இருக்கும். என்ன ஒரு சோலார் லைட்டு கீட்டுக்காவது ஏற்பாடு பண்ணுனா கூட சந்தோஷம்தான். என்னணும்ல பார்ப்போம், இனிமேலாவது எல்லாம் நடக்குதான்னு. என்னத்த உள்ள உருட்டி சத்தம் கேட்குது? நாயி ஏதோ உள்ள புந்துருச்சா? ஐயே, கருப்பட்டி கிருப்பட்டிலாம் உள்ள கொட்டி போட்டு வச்சிருக்குமே, அதை எவனும் ஆட்டையை போட வந்துட்டானா? இந்தா இரு வாரேன். காட்டியை போட்டு வச்சுட்டா நம்ம கலந்துடலாம். எவன்ல அது உள்ள? தெரியுமா நீங்களா? இல்ல நீயா? நான் எவனா திருட்டு பையன் கருப்பட்டி திருட உள்ள வந்துட்டான் போல நினைச்சேன். இல்ல தெரியுமா, நான் தான் கருப்பட்டி காப்பி அம்மா போட்டு வச்சிட்டு வான்னு சொன்னா, அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ எப்ப வந்த? அம்மா காலையில குழம்பு வச்சு கொடுத்து விட்டுட்டாவ, அதனால குழம்பு கொண்டு வந்துட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இங்க தான் இருக்கேன். அதான் கிளம்பலான்னு பார்த்தேன். வேற அம்மா கருப்பட்டி காப்பி போட்டு வச்சிட்டு வான்னு சொன்னானா, வேற போட்டு வைக்காம வந்தா அப்புறம் போடப்புற சங்கடமா இருக்கும். அதான் சரி போட்டு வச்சிட்டு கிளம்புவோன்னு இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். தெரியுமா? பரவாயில்ல, பொறுப்பா வேலை செய்யறியே. நானும் பெரியப்பாக்கு இப்பதான் சோறு கொண்டு வந்தேன். அவர் சொன்னாரு கொடுத்து விட்டுருந்தா சரசால சாப்பிட்டேன்னு, நாங்களும் பொங்கி தின்னுக்கிடுவோன்னாரு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, கொண்டுட்டு ஓடி வந்தேன். சரி அவர் எப்படி இருக்காரு என்னன்னு பாப்போன்னு. எங்கடா இப்போ ரெண்டரம் ஆளாளுக்கு அந்தி பையனுக்கு போய் பாலையை சீ விட்டுட்டு கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவ ரெண்டரம். நீ வீட்டுக்கு போறதா இருந்தா போனாவ, அதான் சரி காப்பியை போட்டு வச்சுட்டு போவோமான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி அப்ப நீ போறதா இருந்தா போ, நான் போட்டு வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு நான் வரேன் வீட்டுக்கு. இருக்கட்டும் தெரியுமா, இனிமே சேர்ந்து போவோம். அப்ப சேர்ந்து போவோமா? இருட்டுனாலும் கொஞ்சம் தைரியமா இருக்கும், நீ இருக்கிறதுனால பயம் இருக்காது. அப்ப சேர்ந்து போவோமாடே? சரி பெரியம்மா, போன்ல தான் சார்ஜ் இல்ல, கொஞ்சம் சங்கடமா இருக்கு. காட்டுக்குள்ள டவர் கிடைக்குதாக்கோ? ஆமா ஆமா, இப்ப அங்க அந்த மணிநகர் டவர் அங்க டவர்லாம் நிறைய வச்சிருக்காங்கல்ல, அதனால 5G வரைக்கும் நல்லா இழுக்குது, அது பிரச்சனை இல்ல. சார்ஜ் தான் கொஞ்சம் போட்டு வைக்காம வந்துட்டேன், அதான் சார்ஜ் இல்லாம தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல என்னலாம் இருக்கு? நாங்கள பாலை ஜிபி குறுத்த தின்னுகிட்டு டைம் போயிடும். புளிய மரத்துல ஊஞ்சல் கட்டி ஆடு கொஞ்ச நேரம், தாராளமா டைம் போயிடும் பாத்துக்க. அது சரிதான். சரி பெரியம்மா, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் உங்களுக்கு காப்பியை போட்டு கொண்டாறேன். ஏன்டா நான் காப்பி போடுறேன், நீ எந்திரி. ஏன்டா பெரியம்மா நீங்க போங்க, நான் உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டாறேன். சரியா. ஐயா போடுற கருப்பட்டி காப்பி வேற லெவல்ல இருக்கும் பாரு. கருப்பட்டி மல்லிகை தூள் காப்பி தூள் சூப்பரா இருக்கும்.